வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க கண்மணி அன்புடன் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் பக்கம் கண்மணியோட மனசுக்குள்ளே அன்பு எப்போ தான் தன்னுடைய காதலை வந்து தாங்கிட்ட வந்து சொல்லுவாங்களோ அப்படின்ற ரொம்பவே எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க கண்மணி. பக்கம் வெண்ணிலாவோட மனசுக்குள்ள கண்மணியெல்லாம் வந்து நல்லா பகல் கனவு தான் கண்டுட்ருக்கா. நம்மக்கிட்ட எப்போ தான் அன்பு தன்னோட காதலை வந்து வெளிப்படுத்துவாரோ தெரியலையா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அன்போட மனசில் இருக்கிறது கண்மணி தான் வந்து இருக்காங்க. அவங்க தான் வந்து முழுமையாக இடம் பிடிச்சிருக்காங்க அன்போட மனசுக்குள்ள. கிட்ட தன்னுடைய காதலை எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் வந்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா தடங்களாக தான் இருந்திருக்கு. அன்பு தங்கிட்ட வந்து தன்னோட காதலை வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கண்மணி காத்துட்ருக்க, இன்னொரு பக்கம் வந்து கண்மணியும் பயங்கரமாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க அன்புவை. நிறைய விஷயங்களை ஒன்று பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க கண்மணி. இப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதுக்கு நேரம் ஆகிடுது. ஜோராக மழையும் பெய்யுது. இன்னும் வந்து அன்பை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பரிதவிச்சு போகிறாங்க கண்மணி. நேரமாக பார்த்தீங்கன்னா அன்புக்காக காத்துட்ருக்காங்க. அன்புக்கு வந்து காலும் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோனும் வந்து ரீச் ஆகலை. அதுக்கப்புறமா அன்பும் பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சபடி வீட்டுக்கு வராரு. அன்பை பார்த்த கண்மணி, என்னாச்சுங்க, ஏன் எவ்வளோ மழையில் நனைஞ்சிட்டு வந்திருக்கீங்க, மழை பெஞ்சதுன்னா ஒரு ஓரமாக நின்றுட்டு வர தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மழையில் அதிகமாக நனையில கண்மணி, காரை விட்டு இறங்கினால அப்போ தான் கொஞ்சம் நனைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் சொல்கிறாங்க. மழையில் வந்து நனைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டவல் எடுத்து அன்புக்கு வந்து தொடச்சிலாம் விடுறாங்க. தலையை வந்து துவட்டி விடுறாங்க. பார்த்தீங்களா, தலை எவ்வளோ ஈரமாக இருக்குது, இப்படி இருந்தால் சளி தான் பிடிக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையாக வந்து கவனிச்சுக்கிட்டு வந்து அன்பை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து தொடச்சிட்டு இருக்காங்க தலையை. எனக்கு ஏதாவது ஆகிட்டா நீ தான் இருக்கியே கண்மணி பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கண்மணியை பார்த்து அன்பும் சொல்கிறாங்க. உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா ஜோராக பேவே இடி இடிக்க ஆரம்பிக்குது. ரொம்பவே பயந்து போன கண்மணி என்ன பண்ணுறாங்க, நம்ம அன்போட தோளில் போய் சாஞ்சிக்கிறாங்க. இதுதான் நமக்கு சரியான வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காதலை வந்து கண்மணி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்யறாரு. அந்த பக்கமா வந்த வெண்ணிலா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாம கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கத்த, அதுக்கப்புறம் கண்மணி ஓடி வந்து என்னாச்சு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் எதையோ சமாளிச்சு அதுக்கப்புறம் அங்க இருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பயங்கர எரிச்சல் அடைகிறாரு அன்பு. அதுல கண்மணி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு முயற்சி பண்ணியும் வந்து சொல்ல முடியல. இல்ல கடைசி அந்த வெண்ணிலா வேற வந்து கெடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கடுப்பாகி போறாரு. பக்கம் ரூமுக்கு போன வெண்ணிலாவும் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்ததே வந்து நினச்சி பயங்கரமாக எரிச்சல் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே விட்டால் வேலைக்கு ஆகுது, எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்ட இருக்க கண்மணியை பார்த்த வெண்ணிலா கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அன்பு என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதோட பிரதிபலிப்பாக தான் என்கிட்ட காதலை வந்து சொல்ல வந்தார், அதுக்குள்ளே தான் வந்து தடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற கண்மணி, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்க, வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை பற்றி நம்ம வெண்ணிலா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க கண்மணி. இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி போகிறாங்க நம்ம வெண்ணிலாவும். தடங்களுக்கு பிறகு கண்மணி கிட்ட தன்னோட காதலை வந்து சொல்றாரு அன்பு. இது எல்லாத்தையுமே பார்த்து ஒண்ணுமே புரியல, பயங்கர அதிர்ச்சியாகி போய் நிக்கிறாங்க வெண்ணிலா. உண்மையாலுமே கண்மணியை தான் இப்ப காதலிக்க ஆரம்பிச்சுட்டாரா அன்பு, அப்ப நம்மளை வந்து காதலிக்கலையா அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம வெண்ணிலாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும், இவங்க ரெண்டு பேரையும் வந்து பிரிக்கிறதுக்காக எந்த மாதிரியான சூழ்ச்சிகள்லாம் வந்து பண்ண போறாங்க வெண்ணிலா, இதனால அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்பட போகுது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.